ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வேலூர் முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். அதனால் நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம இதை எடுத்திருக்கோம். பாருங்கள், இது தோட்டத்தில் விளைஞ்சது. இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம வந்து மேலே வாக்கில் தான் நம்ம கட் பண்ணணும். சும்மா ஃபுல்லாக கட் பண்ணாமல் சும்மா 4 பங்காக நம்ம வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணும்போதே நமக்கு இதுக்குள்ளே பூச்சி இருந்தால் நல்லா தெரிஞ்சிரும். அதையே நம்ம இப்போயே பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது தோட்டத்தில் விளைஞ்சனால கொஞ்சம் பூச்சி இருக்கும், மருந்து இல்லாமல் விளையிறனால. அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நாம் நல்ல கடாயில் சூடு பண்ணிவிட்டு நமக்கு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயெலாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கி விட போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கத்திரிக்காவை வதக்கிட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லா போட்டு வதக்கி விட்டுடுங்க. நல்லாவே அது வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் அதே கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்ம கத்திரிக்காயெலாம் எடுத்து வச்சுட்டு கடாயில் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானோன்னு நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு 10 பல் பூண்டை வந்து நச்சு எடுத்திருக்கேன். பூண்டை நல்லா நச்சு அதுவுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வெங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இதுக்காக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே அதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுடுங்க. நான் வந்து இது 2 வெங்காயம் வந்து இதுக்கு போதுமானது. இப்போ நம்ம கூடவே கொஞ்சமாக இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்பவும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை வந்து நல்ல உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். நம்ம இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா மசியணும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எண்ணெய் கத்திரிக்காவை அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை வந்து மூடி போட்டு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவுமே சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் தான் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் எவ்வளோ ஃபைனலாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.